ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்றதுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், கூட்டணியா அப்படின்றதெல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. திமுக தான் பிரதான எதிரி, அவங்களை எதிர்க்கிறதா 2026 வேலை அப்படின்றாரு. எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம? தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் நாங்கள் தருவோம்னு சொன்னோமா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டுட்டு போயிருக்காரு. இது தேமுதிகவுக்கு என்ன ஒரு பதில்? இது எப்படி எடுத்துக்கலாம் இதை நம்ம? தேமுதிக அதிமுக உடன்பாடை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. ராஜ்யசபா தருவதாக இருந்தால் அவங்க தேர்தல் ஒப்பந்தம் போடும்போது +1 அப்படின்னு போட்டு தான் தேர்தல் ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை 2024 பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதுக்கு முன்பு பாமகவுக்கெல்லாம் இத்தனை லோக்சபா சீட்டுகள் ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு அப்படிதான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுதான் எல்லா பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் காட்டினாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் சொல்லலைன்னு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற நிலைப்பாடு அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தான் இருக்கும். பகிரங்கமாக நமக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. வாய் வார்த்தையாக சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. அது குறித்து எனக்கு கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவின் பிரதான எதிரி திமுக என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. பிஜேபியோட கூட்டணி வைப்பீர்களா மாட்டீர்களா அந்த கேள்விக்கு 6 மாசம் கழிச்சு பதில்னா அதுவும் உண்மைதான். தேர்தல் நேரத்துல தான் சொல்ல முடியும். அதை கூட்டணி வருமா வராதா அப்படியான அனுமானத்துக்குள்ளதான் இப்ப நம்ம போக முடியும். ஏன் இப்ப போய் இதை சொல்றாரு அப்படி ஒரு கேள்வி வரும். இந்த 2 கேள்விகளுக்கான விடைதான். இப்ப ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, இப்ப பல பிரச்சனைகள் இருக்குங்க. எடுத்துக்காட்டா இரட்டை இலை பிரச்சனை. தேர்தல் ஆணையம் எப்படி எல்லாம் வாலாட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதிமுகவுக்கு ட்ரபிள் கொடுக்கறதுக்காகவே ரெட்டையில டெம்பரரி நான் யூஸ் கொடுத்தாங்கன்னு வைங்க. தற்காலிகமாக நீங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு அப்படியான ஒரு நிலைப்பாடு தேர்தல் ஆணையம் எடுத்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இத்தனை வம்பு இருக்குங்க, இத்தனை வழக்கு இருக்கு, இத்தனை ஆவணம் வந்துருச்சு, அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். பொறுமையா தான் படிச்சு பார்க்க முடியும். அது வரைக்கும் இப்போ ஒன்றும் தேர்தல் அவசரம் இல்லை, எனவே இப்போதைக்கு ரெட்டையிலை பயன்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னா அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆனா அதுக்கு இடையில அதிமுக கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் வரும். அப்போ எடப்பாடி பழனிசாமி புச்சால்தனமா எப்படி காய் நகர்த்து இருக்கிறாரு? காய் நகர்த்துதல், காலை வாருதல் 2 தான் வாக்கரசியல முக்கியம். அதை மறந்துடாதீங்க. எப்படி காயை நகர்த்தியிருக்காருன்னா, ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வந்தாலும் வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்ப இப்ப என்ன ஆகுது? பிஜேபி ஆஃப் ஆகுது. வந்துடுவார் போல தெரியுது, நம்ம போய் எதுக்கு இதை இது பண்ணணும், சாப்பிட்டோன்னு ஆயிட்டாங்க. நேரத்தே பாத்தீங்கன்னா டிவிகள்ல வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள் தான். பேச வர்றவங்க எல்லாம் எடப்பாடியார், அது அதிமுக விரும்பினா அது கரெக்ட் தான், அதிமுக பிஜேபி சேர்ந்தா ஏகப்பட்ட சீட்டு ஜெயிக்கும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நாள்ல. என்ன காரணம்னா, ஒரு ஆசை காட்டினா போதுங்க, அரசியல்ல டக்குன்னு எல்லாரும் அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு மாற்றம் வரும். இது அரசியல். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆசை காட்டி இருக்கிறார். யாருக்கு? பிஜேபிக்கு. ஆசையை அவர் நிறைவேற்றுவாரா தெரியாது. தேமுதிக கூட ராஜ்யசபா சீட்னு ஆசை காட்டினா தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல, இல்லையா? அப்படித்தானே எடுத்துக்கிடணும். நமக்கு உண்மையிலே தெரியாது ஆசை காட்டினாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா வெளியில பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இல்ல ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லாம இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் கீழே இருந்து மேல வந்தவர். அவருக்கு எல்லா தந்திரங்களும் தெரியும். அப்போ பிஜேபியே இப்போ ஓரம் கட்டியாச்சு. அதாவது ஒரு பிஸ்கட்டை காட்டுற மாதிரி நிக்குது, அது அங்கேயே நிக்குது. அடுத்ததா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. தேர்தல் ஆணையம் நியாயப்படி முடிவு எடுத்தா ரெட்டை இலைக்கெல்லாம் அப்படி டெம்பரரி நான் யூஸ் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது ஏற்கனவே எல்லாரும் பல முறை பேசின விஷயம்தான். சாதிகலி வழக்குல என்ன இருக்கோ அதுதான். 3 மெஜாரிட்டி டெஸ்ட். 3 மெஜாரிட்டி டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தான் சாதகமா இருக்கு. மெஜாரிட்டி டெஸ்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், மெஜாரிட்டி டெஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், அதாவது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் எண்ணிக்கை, பைலா டெஸ்ட் சிவில் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அப்படிங்கும்போது இது எப்படி ரெட்டையிலே டெம்பரரி நான் யூஸ் கொடுக்க முடியாது. முடியாதனாலும் கொடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சர்க்கார். அந்த ஆபத்துல இருந்து அவரு வருமுன் காப்போன் மீனா மாறி இருக்காரு. அப்படிதான் இதுல பார்க்கணும். பிஜேபியோட கூட்டணி வச்சா லாபமா நஷ்டமாங்கிறதான் கேள்வி. இணைய தேதிக்கு திமுக ஷார்ட் பண்ணி வச்சிருக்கு. போலரைசேஷன் ஓட்டு வங்கியவே தமிழ்நாடோட பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னு இன்னைக்கு இந்த கூட்டத்தோடயே அது இன்னும் போலரைஸ் ஆகி நிக்குது. இப்ப பிஜேபி அணியில நம்ம வந்துருவோம், இல்ல பிஜேபி அணியில தென்படுவோங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலே இங்க ஓட்டு வங்கி பாதிக்கும். ஏன்னா எம்ஜிஆர் ஓட்டு வங்கியும் ஜெயலலிதா ஓட்டு வங்கியும் இதை அடிப்படையில் கொண்டதுதான்.
அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி தோற்றத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டாரு. ஆனா அவர் கட்சியை வந்து காப்பாற்றணும், இல்லைன்னா கட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நோக்கம் இருக்கும். அதை நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா நஷ்டம் இருக்கு அதுல. பிஜேபிக்கு நஷ்டம் இருக்கு, அண்ணாமலைக்கு நஷ்டம் இருக்கு. அண்ணாமலை விரும்புறாரு அத. அவர் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாருங்களே, தனியாக நாங்க நின்று எங்க ஓட்டு வங்கி எல்லாம் உயர்த்தி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு தேசிய கட்சி என்ன இன்னொரு கட்சிக்கு வால் பிடிக்கணுமா, இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்டாச்சு. ஸோ கூட்டணி வந்தாலே பழைய வீடியோ எல்லாம் எடுத்து கட் பண்ணி அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அண்ணாமலையே நேற்று இங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது, நான் இப்போதான் அண்ணன் டிடிவி தினகரனோடு ஒரே காரில் பயணித்தேன், அவரு என்டிஏயில் தான் இருக்கு அப்படின்னா அப்புறம் இவர் எப்படி வருவாரு? என்டிஏக்குள்ள வந்தா டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அதிமுகக்குள்ள பேக்டோர் என்ட்ரி தானே அது. இல்ல அதுல நிறைய டிமாண்ட் இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் இருக்கணும், சசிகலா இருக்கணும், டிடிவி இருக்கணும். சசிகலாவை கூட விட்டுறாங்க, அவங்க வந்து தேர்தலில் நிக்க போறது இல்ல. டிடிவி நிப்பார்ல, அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. அப்படின்னா அதிமுக வந்து டிடிவிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண தயாராயிடுச்சா, இல்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண தயாராயிடுச்சா, இந்த கேள்வி இருக்குல்ல. 29ல சாத்தியங்க, 26ல சாத்தியம் இல்லை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.